ஓம் சாந்தி 31.10.2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை காட்டுவது. அமைதியாக இருங்கள் மற்றும் அமைதியின் பரிசை கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லையற்ற புத்தி தேவை? பதில்: டிராமாவின் எந்த காட்சி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் நடக்கும். இதனுடைய ஆயுள் துல்லியமானது. தந்தையும் கூட தான் வரவேண்டிய துல்லியமான நேரத்தில் வருகிறார். இதில் ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. முழுமையாக 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்து பிரவேசமாகிறார். இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லையற்ற புத்தி தேவை. முரளியின் பாடல்: உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை காட்டுகிறார். இந்த நேரம் அனைத்து மனிதர்களும் உலகத்தில் அமைதியை விரும்புகிறார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் விரும்புகிறார்கள் மற்றும் உலகத்திலும் அமைதியை விரும்புகிறார்கள். மன அமைதி வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். இப்பொழுது அது கூட எங்கிருந்து கிடைக்கும்? அமைதி கடலாக இருப்பவர் தந்தைதான். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்க முடியும். தனியாகவும் கிடைக்கும், ஹோல்சேலாகவும் கிடைக்கும், அதாவது அனைவருக்கும் கிடைக்கும். அமைதியின் ஆஸ்தி அடைவதற்கு தானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், பிறருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்பது படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் அமைதி அவசியம் ஏற்பட்டே தீரும். யாராவது ஆஸ்தி பெறுவதற்கு வந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் அமைதி கொடுக்க வேண்டியது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமையாகும். நிச்சய புத்தியுடையவர்கள் பாபாவிடமிருந்து நமக்கு வரம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆயுஷ்மான் பவ, தன்வான் பவ என்று வரம் கொடுக்கிறார்கள் அல்லவா? வெறுமனே சொல்வதால் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைப்பது கிடையாது. யாராவது ஆசீர்வாதம் கேட்டார்கள் என்றால், உங்களுக்கு அமைதி தேவை என்றால் இப்படி முயற்சி செய்யுங்கள், முயற்சியின் மூலம் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பெறுகிறார்கள். தாய், தந்தை, ஆசிரியர், குருமார்களிடம் நாங்கள் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசி வேண்டுகிறார்கள். ஆனால் யாரும் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க முடியாது. நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுகமும் அமைதியும் எப்படி கிடைக்கும்? சாந்தி தேவா என்று பாடவும் செய்கிறார்கள். எங்களுக்கு அமைதியின் பரிசை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். உலகத்தில் பணம், வீடு, துணி என்று பரிசு கொடுக்கிறார்கள். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். பணக்காரர்கள் ஏழைகளுக்கு அல்லது பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு கொடுக்கிறார்கள். அது அல்ப காலத்திற்கான தான புண்ணியம். ஆனால் இது சதா காலத்திற்கான சுகம் சாந்தி ஆகும். இங்கே ஒரு பிறவிக்கு கூட சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் இல்லை. கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். அவரைதான் சுகம் சாந்தி தூய்மையின் கடல் என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகிமைதான் பாடப்படுகிறது. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து 100% தூய்மை, சுகம், சாந்தியின் ஆஸ்தியை அடைய முடியும் என்று நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். நமக்கு சிவபாபாவிடமிருந்து 21 பிறவிகள், அதாவது அரைக்கல்பம் 2500 வருடங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது கேரண்டி ஆகும். அரைக்கல்பம் சுகதாமம், அரைக்கல்பம் துக்கதாமம் என்று உலகத்தில் 2 பாகங்கள் இருக்கிறது. ஒன்று புதியது, மற்றொன்று பழையது. ஆனால் எப்பொழுது புதியதாகிறது, எப்பொழுது பழையதாகிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட மரமாகும். இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது.
நாடகத்தில் எந்த சமயத்தில் எந்த காட்சி நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் நடக்கும். அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆயில் கூட அக்யூரேட்டாக இருக்கும். பாபாவும் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு அக்யூரேட் நேரப்படி வரவேண்டியிருக்கிறது. இதில் எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாது. கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று சொல்கிறார்கள். சிவனுக்கு சிவ ஜென்மாஷ்டமி என்று சொல்வதில்லை, சிவராத்திரி என்றுதான் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை பிறப்பு இருந்தது என்றால் இறப்பும் இருக்க வேண்டும். மனிதர்கள் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள், ஆகையால்தான் பிறந்த நாள் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது பகல் ஆரம்பமாக போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். படித்துவிட்டு உங்களுடைய வீட்டிற்கு போய் சேருவீர்கள். பிறகு பகலுக்கு வருவீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்குள் நாம் தந்தையிடம் நேரடியாக படித்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வருகிறது. நாம் பிராக்டிக்கலில் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம். புருஷோத்தம சங்கம யுகமும் அவசியம் வரவேண்டும். எப்போது வருகிறது, எப்படி வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. இது எல்லையற்ற தோல்வி மற்றும் வெற்றியாகும். நம்மை பாபா அமரர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அமரலோகத்தின் எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இது மரண உலகம், அது அமரலோகம். இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு பழையவர்களுக்கு இருக்கும் அளவிற்கு ஆனந்தம் இருக்காது. இதில் மிகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இது அசுர உலகம். துக்கம் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். நாம் இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். மற்றபடி அவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். படிப்பின் மூலம்தான் மனிதர்கள் உத்தம மனிதர்களாக ஆகிறார்கள். படிப்பின் மூலம்தான் சீஃப் ஜஸ்டிஸ் போன்றவர்களாக ஆகிறார்கள். இப்பொழுது நாம் டபுள் கிரீட்டதாரிகளாக மிக உயர்ந்தவர்களாக ஆகிறோம். ஆகையால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். உங்கள் மூலம் ஏதாவது பாவ கர்மம் ஆகிவிட்டால் உடனே தெரியப்படுத்துங்கள் என்று பாபா கூறுகிறார். சிலர் உண்மையை சொல்கிறார்கள், சிலர் பொய் சொல்கிறார்கள். தூய்மையாகவில்லை என்றால் உங்களுக்கு தான் நஷ்டம். சத்குரு ஒரே ஒருவர்தான் ஆவார். அவர் நமக்கு வழி காட்டுகிறார். நாம் பிறகு மற்றவர்களுக்கும் வழி காட்டுகிறோம். தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நினைவு செய்வதினால் உயர்ந்த பதவி கிடைக்கும். நீங்கள் ராஜாக்களுக்கும் ராஜாவாக ஆகிறீர்கள். உங்களிடம் அளவற்ற செல்வம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள் அல்லவா? பாபா நம்முடைய பையை நன்றாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். குபேரனிடம் நிறைய செல்வம் இருந்தது என்று சொல்வார்கள். உண்மையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் குபேரனாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு வைகுண்டம் என்கிற பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த அசுர உலகத்தில் மிகவும் பொறுமை மிக்கவராகி இருக்க வேண்டும். யாராவது திட்டினாலும் துக்கம் கொடுத்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை ஒருபோதும் விடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை நேரடியாக தூய்மையாகுவதற்கான கட்டளை இடுகிறார். ஆகையால் ஒருபோதும் தூய்மையற்றவர் ஆகக்கூடாது. ஏதாவது பாவம் நடந்துவிட்டால் அதை மறைக்க கூடாது. வரதானம், பரமாத்மா சந்திப்பின் மூலம் உரையாடலுக்கான சரியான பதிலை பெறக்கூடிய தந்தைக்கு சமமான பலவேடம் தரிப்பவர் ஆகுங்கள். எப்படி தந்தை ஒரு வினாடியில் நிராகார நிலையிலிருந்து ஆகார நிலையின் ஆடையை தரிக்கும் பல வேடதாரியாக இருக்கிறாரோ, அதுபோல நீங்களும் கூட இந்த மண்ணாலான ஆடையை விட்டுவிட்டு ஆகாரி ஃபரிஷ்தா ட்ரெஸ், ஜொலிக்கக்கூடிய ட்ரெஸ் அணிந்து கொள்ளுங்கள். அப்போது சந்திப்பும் சகஜமாக நடக்கும். உரையாடலுக்கான பதிலும் தெளிவாக புரிய வரும். ஏனென்றால் இந்த ட்ரெஸ்
பழைய உலகத்தின் உள் உணர்வு மற்றும் வைப்ரேஷன்ஸின் மாயாவின் வாட்டர் அல்லது ஃபயரின் ப்ரூஃபாக இருக்கிறது. இதில் மாயா இன்டர்ஃபியர் செய்ய முடியாது, அதாவது நுழைய முடியாது. ஸ்லோகன்: திடத்தன்மை அசம்பவத்தையும் சம்பவம் ஆக்கிவிடுகிறது. ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் மூர்ச்சையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எழுப்பக்கூடிய ஆத்மா. இந்த மாதிரி ஒரு டியூட்டி நமக்கு பாபா கொடுத்துருக்கிறார். எல்லாருமே உலகத்தில் மயங்கி இருக்காங்க. அப்போ அந்த மயக்கத்தில் இருக்கவங்களுடைய மயக்கத்தை நீங்கள் தெளிய வைங்க அப்படின்னு. இப்போ நாம் கூட அரைக்கல்பமாக எப்படி இருந்தோம்? தேகாபிமானம் என்ற மயக்கத்தில் தான் இருந்தோம். பாபா ஆத்ம நினைவை ஏற்படுத்தி அந்த மயக்கத்தை தெளிய வைத்தார். இப்போ அதே காரியத்தை நாம் செய்யணும். மற்றவங்களுக்கும் ஆத்ம ஞானத்தை கொடுத்து நீ ஆத்மா என்பதை புரிய வைத்து தேக அபிமானம் அல்லது அந்த விகாரங்கள் என்ற மயக்கத்திலிருந்து அவங்கள தெளிய வைக்கணும். இப்போ மயக்கத்தில் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? சுய நினைவு இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது நான் ஆத்மா என்ற நினைவு அவங்களுக்கு இல்லை. இதுக்கு தான் பேர் மயக்கம். அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் எப்படி இந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மயக்க மருந்து ஏதாவது தெளிச்சிட்டோ அல்லது கொடுத்துட்டோ என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய நகைகளையும் அல்லது அவங்களுடைய பணத்தையும் பொருட்களையும் திருடிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ மயக்கத்தில் இருக்கும் போது என்னுடைய பொருள் எல்லாம், என்னுடைய பணம் எல்லாம் போகுது, திருட்டு போகுது அப்படின்றது கூட தெரியாமல் அவங்க இருப்பாங்க. அது போல தானே இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய நிலையும் இருக்குது. அதாவது என்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான அந்த ஆத்ம குணங்கள், சக்திகள், சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் இதெல்லாம் திருட்டு போகுது அப்படின்றது தெரியாமல் மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ இதை புரிய வைக்கணும். இதை புரிய வைக்கும் போது அவங்க ஆத்மா என்று உணரும் பொழுது அப்போ அந்த மயக்கத்திலிருந்து அவங்க தெளிவாங்க, எழுந்திருப்பாங்க. இதுதான் இந்த காரியம் செய்கிறதுக்கு தான் பாபா என்ன நிமித்தமாக்கி இருக்கிறார். அவங்களுடைய மயக்கத்தை தெளிய வைக்கணும். இப்போ இந்த ஒரு மயக்கம் மட்டும் இல்லை, தேகாபிமானம் மட்டும் ஒரு மயக்கம் இல்லை. சில நேரத்தில் பக்தி கூட ஒரு மயக்கம்னே சொல்லலை. பக்தியினுடைய மயக்கத்தில் அவ்வளோ மூழ்கியிருக்காங்க. உண்மையான ஞானம் இல்லை, பரமாத்மாவுடைய கனெக்ஷன் இல்லை. ஆகையால் அவங்களுடைய அந்த எனர்ஜியோ அல்லது குணங்களோ அல்லது அனுபவங்களோ எல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது கொள்ளை போயிட்டுருக்கு. அவங்களால அதை அனுபவம் செய்ய முடியல. சில நேரத்தில் குருமார்களுடைய மயக்கத்தில் இருக்காங்க, அந்த வழியில் போயிட்டுருக்காங்க. விகாரங்களுடைய மயக்கத்தில் இருக்காங்க. ஆகையால் இப்போ நம்ம பாபா நீங்கள் ஹனுமான் போல செஞ்சீவினி மூலிகை, லக்ஷ்மணர் யுத்தத்தில் போர்க்களத்தில் மயங்கி விழுந்துட்டார் இல்லையா? அப்போ சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்ததுனால அதுக்கப்புறம் அது மூந்து பார்த்துட்டு அவர் மயக்கத்திலிருந்து வெளியே வந்தார். அதுபோல் இந்த ஞானம்தான் சஞ்சீவினி மூலிகை. ஆத்மாவுடைய அந்த குணங்கள், ஒவ்வொரு குணத்தையும் நம்ம புரிய வைக்கும் போது அப்போ என்ன ஆகும்? நான் சாந்த சுரூபமான ஆத்மா என்று அவங்க புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அசாந்தி என்ற மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிடுவாங்க இல்லையா? அப்போ நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம், அமைதி, இதுதான் என்னுடைய உண்மையான குணம், இதெல்லாம் அவங்க உணரணும். அப்போ அவங்க அந்த அசாந்தியினுடைய இதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா என்று உணரும் பொழுது அப்போ உலகத்தில் அழியக்கூடிய பொருட்களுக்கு பின்னாடி, அழியக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி என்ன மயக்கத்தில் இருக்காங்களோ அந்த மயக்கத்திலிருந்து அவங்களால வெளிவர முடியும். அந்த மயக்கத்தை நம்ம தெளிய வைக்கணும். சுகஸ்வரூபமான ஆத்மா நீயே அப்படின்னு உணர வைக்கும் போது அப்போ அவங்க அது பின்னாடி போக மாட்டாங்க. இது போல் ஒவ்வொரு குணத்தையும் உணரும் போது நல்ல உணர மற்ற மயக்கங்களிலிருந்து அவங்க வெளியே வரலாம். அதனால தான் பாபா இந்த உண்மையான ஞான செஞ்சீவினி மூலிகையை கொடுங்க. சுய நினைவுன்னா என்ன, சுயநிலைன்னா என்ன, அது புரிய வைங்க. அப்போ அவங்க தேவையில்லாத மயக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடுவாங்க. அதனால இந்த இவ்வளோ உயர்ந்த ஒரு காரியத்தை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பணியை நம்ம செய்யணும். ஆகையில இன்று நாள் முழுவதும் நான் சஞ்சீவினி மூலிகையை கொடுத்து, ஞான செஞ்சீவினியை கொடுத்து அனைவருடைய மயக்கத்தையும் தெளிய வைக்கக்கூடிய ஆத்மா, மூர்ச்சையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எழுப்பக்கூடிய ஆத்மா, இதுதான் என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய கடமை அப்படின்னு உணரும் போது அதற்கு வேண்டிய காரியங்கள் நம்ம செய்வோம். ஆகல நாள் முழுவதும் இந்த நினைவில் இருந்து அந்த காரியத்தை செய்து பாபா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை அடையணும். ஓம் சாந்தி. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. மாயை என்னும்
உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குது. உலக சேவை செய்வதனாலே உலகை விடுக்க செய்வோம். மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. பாபாவின் ஒளி கிரணங்கள் புவியின் மீது பரவுது. சிவபாபாவின் ஒளி கிரணங்கள் புவியின் மீது பரவுது. மாயை என்னும் இருள் அகன்று, மாயை என்னும் இருள் அகன்று ஒளி துலங்க போகுது. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்தது. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்தது. பொதி சுமந்த மனதும் இன்று, பொதி சுமந்த மனதும் இன்று பூ போல் மென்மையானது. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குது. உலக சேவை செய்வதனாலே உலகை விடுக்க செய்வோம். மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று